என்னது 2 நாள்ல படிக்கிறியா? அப்ப 3ஆவது நாள் எப்படி படிப்பியா? பார்க்க மாட்டியா? நீ தானே சொன்ன 2 நாள்ல படிப்பேன். 3ஆவது நாள் படிப்பியா? படிக்க மாட்டியா? 3ஆவது நாள் படிப்பேனே. அதுதான் நானும் கேட்டேன். நீ என்ன சொல்ல மாட்டேன்றியே? 3ஆவது நாள் படிப்பியா? படிக்க மாட்டியா? படிப்பேனே. குட் பாய். நல்லா படிப்பியா? எங்க நான் நல்லா படிக்கலையான்னு டெஸ்ட் பண்ணட்டா? டெஸ்ட் பண்ணட்டா? டெஸ்ட் எல்லாம் பண்ண வேணாமா? ஏன்டா? படிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? சரி, ஒரே ஒரு டெஸ்ட். ABCDE அது மட்டும் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். சொல்லு பாப்போம். ABCDEF. அவ்வளவுதானா? ABCDEF தானா? 1 2 3 1 2 3 தான் தெரியும். சொல்லு 1 2 3. 1 2 3 4 5 6 7 8 9. அப்புறம் 1. 9க்கு அப்புறம் 1 வருமாடா? 10 வரும். சரியா? ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள கலந்து செல்வோம். APN சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை உங்கள் மத்தியில் நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற அண்ணன் 2 பேர், இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. யாராவது ஒருத்தங்க தயவு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கொடுக்க விரும்புகிறோம். தம்பி முன்னாடி வாங்க. ஸோ 2 பேர் இருக்காங்க. போட்டி நடத்த இருக்கிறோம். அந்த போட்டியில் பங்கு பெறவங்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு. நம்ம APN சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் சிறப்பு கூப்பன் மற்றும் அவங்களுடைய சிறப்பான ஃபைனல் டேல அவங்களுக்கு சரியான பரிசுகள் கொடுக்க இருக்கிறோம். சிறப்பு பரிசுகள் கொடுக்க இருக்கிறோம். அதனால இங்கே இருக்கிறவங்கள யாராவது பங்கு பெற விரும்புனீங்கன்னா தயங்காமல் நீங்கள் முன்னாடி வரலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன போட்டி தான். அதில் பங்கு பெற்று நீங்கள் வெற்றி பெறலாம். அந்த வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஃபைனல் டே ப்ரோக்ராம்லையும் உங்களை அழைத்து சிறப்பு பரிசுகளை கொடுக்க நினைக்கிறோம். அதனால இங்கே யாராவது பங்கு பெற விரும்பினால் தயவுசெய்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஓகே, இப்போ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க பேரை கேட்போம். அவங்க பேர்? என் பேர் சிவகுரு. சிவகுரு சார், என்ன பண்ணுறீங்க? நான் டிஃபென்ஸில் ஆர்மியில் இருக்கேன். ஆர்மியில் இருக்காங்க, சூப்பர். ஓகே, இப்போ எந்த இதில் இருக்கீங்க? நான் இப்போ ஸ்ரீநகரில் இருக்கேன். ஸ்ரீநகரில் இருக்கீங்க, ஆர்மியில் இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு கிளாப் பண்ணிடுமா? நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க. நம்ம APN சில்க்ஸில் வந்திருக்காங்க, அதற்கு நன்றி. ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? நாங்கள் தத்தனூர்லேருந்து வந்துருக்கீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, நாங்கள் இதுக்கு முன்னாடி அரியலூர்லாம் போயிட்டு எடுப்போம். அரியலூர்லாம் போய் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்காங்க. அரியலூரில் உங்களுக்கு ஷோரூம் தெரியும், இப்போ இங்கே ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2க்கும் டிஃப்ரெண்ட்னா என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்றது? இது எப்படின்னா, மக்கள் கொஞ்சம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வர்றதுக்காக விருப்பப்படுவாங்க. ஓகே, இங்கே வந்திருக்கோம், நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்தது நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ போட்டிக்குள்ள நான் அதுக்கு முன்னாடி இவரை தெரிஞ்சுக்கோம். தம்பி, உங்கள் பேர் என்ன? என் பேர் தரணிதரன். தரணிதரன், என்ன படிக்கிறீங்க? நான் BCSC படிச்சுட்டு இருக்கேன். BCSC எந்த காலேஜ்? ஹிந்துஸ்தான் காலேஜ், கோயம்புத்தூர். ஹிந்துஸ்தான் காலேஜ், கோயம்புத்தூர். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்களா? ஆமாம், படிக்கும். ஓகே, இங்கே ஊருக்கு எப்படி வந்திருக்கீங்க? இந்த லீவில் வந்திருக்கீங்களா? பூஜா லீவ்? ஆயுத பூஜா லீவில் வந்திருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இங்கே APN வந்திருக்கீங்களா? இந்த APN ஃபர்ஸ்ட் டைம், பட் அரியலூர் போயிருக்கேன். ஓகே, இந்த APNல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, அரியலூர் ஏற்கனவே நிறைய போயிருக்கீங்க. இப்போ அதே தான் சார்ட்ட கேட்டது, அதே சொல்கிறேன். APN அங்கே அரியலூர் போயிருக்கீங்க, இங்கே வந்திருக்கீங்க. இதுக்கு 2க்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது கொஞ்சம் புது ஷோரூமாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த சைடில் இருக்க பீப்புளுக்கு ரொம்ப லாங்கில் போகாமல் கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பாருங்க, ஜெயங்கொண்டத்தையே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா துணியால் நிரப்பி வச்சுருக்கோம் நம்ம APN. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே துணி எடுக்கிறதுக்கு நம்ம APN மிகவும் அதிகமான வாய்ப்புகளை தந்திருக்குது. அதே போல் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம போட்டிக்கு நேராக போக போகிறோம். கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். யாராவது இங்கே இருக்கிறவங்க தயவுசெய்து போட்டியில் பங்கு பெற நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கொடுக்க விரும்புகிறோம். தயவுசெய்து முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வரீங்களாண்ணே? யாராவது ஒருத்தங்க வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். 3வது ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ போட்டி சின்ன போட்டி தான், ரொம்ப பெருசெல்லாம். வாங்க, உங்கள் பேர் எப்படி தான்? என் பேர் சாந்தகுமார். சாந்தகுமார், என்ன பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒர்க் பண்ணிடுறீங்க. என்ன ஒர்க்கு? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்களா, தனியாக வந்தீங்களா? சிங்கிளாக வந்திருக்கோம். சிங்கிளாக வந்திருக்கீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி APN வந்திருக்கீங்களா? இல்லை, அரியலூர் APN போயிருக்கேன். அரியலூர் போயிருக்கீங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டது தான். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ ஃபஸ்ட் டைம் நிறையா கலெக்ஷன் இருக்குது, பார்த்துட்ருக்கோம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ 3 பேருக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இல்லைங்கண்ணே. போட்டி என்னன்னா ஒன்று தான், சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரெஸ் மெட்டீரியலோட வரிசையாக சொல்லிட்டு வரணும்.
என்ன புரியுதா உங்களுக்கு? ட்ரெஸ் மெட்டீரியல், அதாவது டிஷர்ட்டு, வேட்டி ஷர்ட்டு, ட்ராக் ஷர்ட்டு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் யார் நிறைய சொல்கிறீங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல, வெரைட்டிஸு இப்போ குருத்தா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதை யார் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்களோ அவங்க தான் வெற்றி பெறும். 3 பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. யோசிச்சு வச்சுக்கோங்க என்னென்னு. இப்போ டிஷர்ட்டு அப்படிலாம் இருக்குல்ல, அதில் எத்தனை வெரைட்டி உங்களால் சொல்ல முடியுமோ எத்தனை வெரைட்டி உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை வெரைட்டி சொல்லணும். உங்கள் மனசில் வரதை அப்படியே வரிசையாக சொல்லணும். யார் நிறைய சொல்கிறீங்களோ அவங்க வந்து நம்ம ஏபிஎன் ஓனரே உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஓகே, போகலாமா? போட்டிக்கு போகலாமா? ஓகே, நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்பா. போட்டிக்குள்ள போகிறாங்க. ஸோ போட்டி ஆரம்பமாகுது. 3 பேரும் அவங்களுடைய என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மிலிட்ரி மேன் அவங்களே ஆரம்பிப்போம். ஸோ அவங்க ஆரம்பிக்கிறாங்க, சொல்லுங்கண்ணே. பேண்ட் ஷர்ட்டு, டிஷர்ட்டு, பேண்ட் ஷர்ட், டிஷர்ட், லோவர் 3, ட்ராக் பேண்ட் 4, வேட்டி, வேஷ்டி, 5 அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. வேற ஏதாவது யோசிச்சு சாக்ஸ், இந்த மாதிரி சாக்ஸ், டி-ஷர்ட்ஸ், சாக்ஸ் 6, டிஷர்ட், லோவர், அதுக்கப்புறம் 6, ட்ராக் ஷூட்டு, ஓகே 7, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்வெட்டர் 8, ஓகே 8 சொல்லிருக்காங்க. ஓகே 8 ஃபைனல் பண்ணிக்குவோம். ரொம்ப நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்பா. 8 மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம சொல்லுவாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சாந்தகுமார் அண்ணே சொல்ல போறாங்க. சரிங்களா? 8 சொல்லியிருக்காரு, அதுல 1 அதிகமாக தான் உங்களுக்கு வரும். சரியா? ஓகே, நல்லா கிளாப் பண்ணுங்க சாந்தகுமார் அண்ணனுக்கு. ஒரு கெட்டப் சொல்லுங்க. பேண்ட், ஷர்ட், டிஷர்ட், 3/4 ட்ராக்ஸ் பேண்ட், கோட் சூட், 6, வெட் ஷர்ட், சாரீஸ், சுடிதார், சாரி சுடிதார் 7 லோயர், சாக்ஸ், லோயர் இருக்கா? லோயர் இருக்கு 8, சாக்ஸ் இருக்கா? சோ 9 சொல்லிருக்காங்க. ஓகேயா? இன்னர் வரலாம் சொல்லுங்களா? இன்னர் அது உங்க விருப்பம். நீங்க கொடுத்தீங்கன்னா ஜட்டி பனியன் 10. ஓகே 10 ஃபைனல் பண்ணிருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணிருங்க பாப்போம் சாந்தகுமார் அண்ணனுக்கு. நீங்க அண்ணன் வந்து என்ன சொல்லிருக்காங்க? 8 10 சொல்லியிருக்காங்க. இப்போ தம்பி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்றத நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம். ஒரு தடவை கிளாப் பண்ணிருங்களா அண்ணனுக்கு. ஷர்ட், பேண்ட்டு, லோயரு, 3/4, குட்டீஸ், குர்த்திஸ் இருக்கு. அப்புறம் வந்து கோட் ஷூட், வேஷ்டி, ஷார்ட்ஸ், 8 இந்த 2 சொன்னா எக்ஸ்ட்ரா வேணும், 3 வேணும். ஸ்லீவ் இருக்கா? ஓகே 9 ஸ்வெட்டர், 10 ஜெர்கின் 11 அவ்வளவுதான். சரி சார், ஓகே 11 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 3 பேருக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுங்க முதல்ல. ஏன்னா அவங்க முன்னாடி வந்து சொன்னதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க விரும்புகிறேன். அஸ்வின் இருக்கியா? கவனிக்கலையாடா? நீ சொல்லவே இல்லையாடா? நீ சொல்லுடா. பேண்ட், டிஷர்ட், ட்ரவுசர், ட்ரெஸ், ஜட்டி, பனியன், கோட் சூட், 3/4 1 3 4 நல்லா கிளாப் பண்ணுங்க தம்பிக்கு. சூப்பரா அழகா சொன்னாங்க. ஸோ 3க்கும் ஒரு ஆமாம் தம்பிக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ
அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்ல, அதனால 4 பேருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓனர் அவர்கள் முன்பாக வந்து ஓனர் முன்பாக வந்து ஏபிஎன் அவர்கள் நமக்கு முன்பாக வந்து பரிசுகளை கொடுக்க இருக்கிறார்கள். நல்ல கைதட்டி அவங்கள வரவேற்கலாமா? ஸோ ட்ரெஸ் மெட்டீரியலில் தம்பி ஜெயிச்சிருக்காங்க. தம்பி பேர் என்ன? தரணிதரன் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓனர் அவர்கள் முன்பாக வாங்க. நல்ல கிளாப், நல்ல சவுண்ட் பத்தாது. மற்ற 2 பேருக்கும் சார் கூப்பன் கொடுத்துருங்க அப்படியே. எல்லாத்துக்கும் ஷால் கொடுக்குறீங்க. ஓகே, மிலிட்ரி மேன் அவர்களுக்கு நல்ல ஷால் போத்துறாங்க. நல்ல கிளாப் பண்ணிருக்காங்க ப்ளீஸ். ஓகே, ஏபிஎன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கான சிறப்பு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சாந்தகுமார் அவர்களுக்கு. ஓகே, நல்ல ஒரு கிளாப் பண்ணிருங்க. ஸோ 4 பேருக்கும் ஒரு கூப்பன் கொடுத்துறோம். தம்பி இந்த சொன்னில உனக்கு கொடுக்குறாங்க பாரு. தேங்க்யூ சொல்லிட்டா. ஸோ மிக்க நன்றி. இப்போ சாருக்கு நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க போகிறேன். தனியா இல்லை, ஸோ சார்கிட்ட வந்து ஒரு சின்ன கேள்வி மட்டும் தான், ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக தான் சார் கேட்குறேன். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி நல்ல இத்தனை ஸ்டாஃப்ஸை வந்து உங்களுக்கு நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்க. இவங்களுக்காக நீங்கள் நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கீங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்ததில் என்ன பெஸ்ட்டாக நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுருப்பீங்கல்ல, இதை மறக்க முடியாது, இந்த சம்பவத்தை மறக்க முடியாது, இதனால தான் நான் உந்துதல் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணேன் அப்படின்னு ஒரு காரியம் சொன்னீங்கன்னா அது எதுவாக இருக்கும்? வாழ்க வளமுடன். என்னோட இந்த வெற்றி பாதைக்கு காரணமே வந்து எங்களுடைய தாத்தா ஏபி நாராயணன் வச்சுட்டார். அவர் உழைப்பை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டார், எப்படி ஒரு பணியாளரை ஊக்கப்படுத்தினார். அடுத்து எங்கள் அப்பா கிருஷ்ணமூர்த்திட்டார். எங்கள் தாத்தாவோட பயங்கரமாக உழைச்சார். தனக்கு எங்களுக்காக வந்தார். பணியாளர் நல்லா இருக்கணும், வாடிக்கையாளர் நல்லா இருக்கணும். அவர் நோக்கமே 2 தான், டாப் நல்லா இருக்கணும், வாடிக்கையாளர் நல்லா இருக்கணும். அது அப்படியே நான் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இப்போ பிரான்ச் வச்சுருக்கேன். இதுக்கு தாண்டி எங்கள் தாத்தாவுக்கு உறுதுணை வந்து எங்கள் பாட்டி தான், கல்யாண அம்மாள். எந்த 1 மணிக்கு வந்தாலும் சளைக்காமல் எதுவுமே கோவப்பட மாட்டாங்க. அதுமாதிரி எங்கள் அம்மாவும் சரி. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கப்படம், என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆண் வெற்றி பின்னால் பெண்ணா, அது உண்மை. அதே போல் என் மனைவியும், ஆமாம், காமாட்சி அவர்கள் வந்து வந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நல்ல பணியாளர்கள், நல்ல வாடிக்கையாளர்கள். அது இதுதான் முன்னாடி வந்து இறையர்களுக்கு கூடவே இருக்குது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அண்ணாமலையார் பெருமாள் கூடவே இருக்காங்க. அப்புறம் நீங்கள் நண்பர்களாக இருக்கீங்க, நல்ல நண்பர்கள், உறவுகள். சந்தோஷம். வாழ்க வளமுடன். இன்னும் நிறையா வச்சு நிறையா மக்கள் செய்வோம். ஆமாம், 2 குடும்பம் வாழ வைக்கணும், அது என்னோட வேண்டுதல் தான். தேங்க்யூ. பாருங்க, சார் சொன்னது ஒன்று தான், நிறைய குடும்பங்களை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணம் இருக்குது. அதனால நம்ம எல்லாருமே அவங்களோடு சேர்ந்து இணைந்து நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி எல்லாம் ஒரு சாருக்கு ஒரு ஊக்கம் சொல்லலாமா? நல்ல சார், இந்த நாளில் கூட எங்களோட இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியிலலாம் பங்கு பெற்று இந்த எங்களோட சேர்ந்துருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் முக்கியமாக அவங்கள விரும்பினாங்க. அதனால் நிறைய பேருக்கு நாங்கள் கேட்டும்போது அவங்களே சொன்னாங்க, அண்ணன் எங்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு. நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் முதல் பணியாளர். சூப்பர், கை தட்டுங்க. நான் தான் முதல் பணியாளர். அதனால இந்த பணியில தொடர்ந்து நீங்க எல்லாரும் செயல்படும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே அண்ணன் நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமா இதில் பங்கு பெற்ற அனைத்து ஸ்டாஃபுக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் அட்வான்ஸாகவே நான் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.